ஆக்ஷன் கிங் பிஜு படத்தை பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும். அதே பாணியில் வந்திருக்கிற படம் தான் ரோந்து. படத்தோட கதை என்னன்னா, ஒரு நைட் பைலட் பேட்ரோலுக்கு எஸ்ஐயான யோகானனும் டிரைவராக புதுசாக ஜாயின் பண்ண தினத்தும் போகிறாங்க. இவங்க அந்த நைட் ரோந்துல சந்திக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் இவங்க ஆரம்பத்தில் பொண்ணை காணோன்னு எடுக்கக்கூடிய அந்த கேஸ் அதுதான் பின்னாடி இவங்களுடைய லைஃபையே தலைகீழா மாற்றும். ஏன்னா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை முன்னாடியே ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸா காட்டுவாங்க. எஸ்ஐ யோகானனா திலீஷ் போத்தன் ஒரு அட்டகாசமான நடிப்பை கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலீஸ் எப்படி இருப்பாங்க, எப்படியெல்லாம் இந்த சூழல்ல ரியாக்ட் பண்ணுவாங்கிறது எல்லாம் அப்படியே தத்ரூபமா நடிச்சிருக்காரு. நடிக்கிற மாதிரியே தெரியல, அப்படி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் ரோஷன் மேத்யூவும் ரூக்கியா வரவன் என்னென்னலாம் பண்ணுவானோ அதை எல்லாமே பண்றாரு. நீதி, நேர்மை, போலீஸ்னா என்னன்னே தெரியாம போலீஸ்ல சேர்ந்து சீனியர் ஆஃபீஸர் சொல்றது என்னன்னே கேட்காம கண்டதும் பண்றது, அதை நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் வெறுமனே ரோந்த மட்டும் காட்டாம இவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குங்கிற அந்த சைடையும் காமிச்சிருக்காங்க. கூடவே ஒரு ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸ் வரப்போகுதுங்கிறதையும் இந்த படத்துல ஒரு லேயரா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ரோந்து போகும்போது பார்க்குற அந்த கேஸ்ல எல்லாம் ஒரு குழந்தை இருக்குது. திலீஷ் போத்தனுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை பிறந்த உடனே இறந்துருக்கும். ரோஷனுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஒரு மரக்கண்டவனை பிடிக்கிறதுக்காக போவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவன் குழந்தைய ஒரு ட்ரம்ல போட்டு அடைச்சி வச்சிருப்பான். அப்புறம் கார் நம்பர் கொடுக்கக்கூடியவங்க அந்த பெண்மணிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு குழந்தை இருக்கும். ஒரு சூசைடு ஒன்று நடக்கும். அந்த சூசைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கும். இப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் இந்த குழந்தைகள் இருக்கு. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது டைரக்டர் ஏதோ சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு சீன் மட்டும் வைக்கணுங்கிறதுக்காக வச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்க ரோஷன் குடும்பத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போது அங்க இருக்கிற ஒரு சாதாரண ஆள் ஒரு எஸ்ஐ கிட்ட இவங்களை எந்த லாட்ஜில் பிடிச்சிங்கன்னு கேட்குறான். அது நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா ஒரு எஸ்ஐ கிட்ட எல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு சாதாரண ஆளுக போய் இப்படியெல்லாம் கேட்கவே முடியாது. அது வேணும்னே வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கு. நையட் யூனிவர்ஸையும் இதுக்குள்ள கனெக்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அதுவும் இவர் எழுதின கதை தான். அது சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கு படத்துல. சீனியர் ஆஃபீஸரா திலீஷ் போத்தன் ரோஷனை திட்டுறது, கிண்டல் பண்றது, ரோஷனும் ரூக்கியா ஆர்வ கோளர்ல கண்டதும் பண்றது, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த ஃபெலோஷிப் படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது பர்சனலா எனக்கு இவங்க இந்த ரோந்தை முடிக்கவே கூடாது, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகி இருந்துச்சு. பாட்டு எதுவும் இல்லாம அந்த கேரளா லேண்ட்ஸ்கேப்போட ராவன் ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காங்க. இங்க கிளைமேக்ஸ் இங்க பல பேருக்கு மிக்ஸ்டு கருத்துக்கள் இருக்கு. ஆனா எனக்கு இந்த கிளைமேக்ஸ் கரெக்டா தான் இருந்தது. ஏன்னா பணமும் அதிகாரமும் இருக்கிறவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த படம் இன்னொரு உதாரணம். ஒரு நாளைக்கு இத்தனை கேஸானு உலகம் புரியாம இங்க இருக்கிறவனுங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு நைட் உங்க ஏரியாவை ரவுண்ட் அடிச்சு பாருங்க, எத்தனை கேஸ் பிடிக்கலான்னு தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. பை பை.